ஜெபம் டிவி நேயர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளில் மதிப்புக்குரிய ஒரு தேவனுடைய மனுஷியாக, இன்றைக்கு இந்தியா முழுவதும் பேசப்படுகிற ஒரு தேவனுடைய மனுஷியாக கர்த்தர் அநேக இடத்துக்கு கர்த்தர் கொண்டு போகிறார். இந்த ஸ்தாபனத்தில் ஒரு மிக முக்கியமான அடையாளத்தில் கர்த்தர் வைத்து பெண்களுக்கு எல்லாருக்கும் முன்மாதிரியான ஒரு காரியத்தை நோக்கி கர்த்தர் இந்த குடும்பத்தையும் இவர்களையும் கர்த்தர் வைத்திருக்கிறார். மதிப்புக்குரிய தேவனுடைய மனுஷி நம்முடைய பிஷப் அம்மா அவர்களை நேரில் சந்திப்பது ரொம்ப ஆசீர்வாதம் எங்களுக்கு. இந்த நாளில் ஜெபம் டிவியோட அதாவது இந்த முதல் நேர்காணல் தகப்பனாருடைய மரணத்துக்கு பிறகு உங்களை நாங்கள் சந்திக்கும் போது ஒரு பெரிய ஆச்சரியத்தோடு தான் உங்களை பார்க்குறோம். ஏன்னா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா வேறு ஒருத்தர் இருக்க வேண்டியது. அவருக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்து அவர் வந்து இந்த ஈசியை அடுத்த கட்ட தரிசனத்தை நோக்கி அந்த 1,00,000 சபையை நோக்கி கொண்டு போக வேண்டிய ஒரு சூழலெல்லாம் தாண்டி அப்படி தான் ஒருத்தரால் பண்ண முடியுன்ற ஒரு நம்பிக்கையை உடைச்சி, இல்லை ஒரு பெண்ணாலையும் பண்ண முடியும் அப்படின்னு கர்த்தர் கொண்டு வந்தது நான் பார்க்குறேன். ரொம்ப சந்தோஷம். எப்படி தகப்பனாருடைய மரணம் அந்த செய்தி கேட்டவுடனே உங்களுக்கு எப்படி இருந்தது? தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த இன்டர்வியூ. ரொம்ப காலம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். 6 வருஷத்துக்கு முன்னாடி ஏதோ நான் பேசணும். 7 வருஷம் ஆயிடுச்சு. பட் அதனால் உங்களை திரும்பி பார்க்குறதுக்கும் ஆண்டவர் வந்து ஜெபம் டிவி இந்த அளவுக்கு ஆசீர்வதித்து கொண்டு இருக்கிறார். எத்தனையோ ஆயிரக்கணக்கான ஜனங்களுக்கு இது ஆசீர்வாதமாக இருக்கிறதுக்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன். அப்பா இல்லாத ஒரு சூழ்நிலை, அது ரொம்ப ஒரு கடினமான சூழ்நிலை தான். ஆனால் கடந்த 4-5 வருடங்களாகவே அப்பா வந்து அட்மினிஸ்ட்ரேஷனில் டைரெக்டாக இன்வால்வ்டாக இல்லை. ஸோ அப்பா இல்லைன்ற ஒரு பெரிய வேதனை அது வாழ்க்கை ஃபுல்லாக இருக்கும் இல்லைங்களா? அந்த இடத்த யாரும் ரீப்ளேஸ் பண்ண முடியாது. அப்பான்றது அதுதான். பட் அட்மினிஸ்ட்ரேஷன் வைஸ் நிர்வாகத்தில்னு பார்த்தீங்கன்னா கடந்த 4 வருடமாக நான் தான் அதெல்லாம் பார்த்துட்ருக்கோம். எங்கள் பிஷப் பிரசிடென்ட் ஐயா தான் ஆல் இண்டியா அளவில் பார்க்குறாங்க. நான் சென்னை பேராயத்தை பார்த்துட்ருக்கேன். ஸோ அது அந்த நிர்வாகம் அது மாதிரி இயல்பாக போயிட்டுருக்கு. நீங்கள் இந்த ஆண் குழந்தை அப்படின்னு சொன்னது போன 7 வருஷத்துக்கு முன்னாடியும் இதை கேட்ட ஞாபகம் எனக்கு இருக்குது. எனக்கு என் மனசில் வந்து இந்த ஆண் பெண் அப்படின்றது என் மனதிலே இல்லாத ஒரு விஷயம். ஆண்டவரால் யாரை வேணால் பயன்படுத்த முடியும். அதுவும் நான் எப்பவும் சொல்கிறது உண்டு, சாதாரண மனிதர்களை கொண்டு அசாதாரணமான காரியங்களை செய்ய தேவன் வல்லவராக இருக்கிறார். அதை நான் எப்பவும் எல்லா மெசேஜ்லேயும் ஜெபத்துலேயும் நான் சொல்லுவேன் அதை. ஏன்னா அது என்னுடைய பிலீஃப். ஆண்டவரால் யாரை வேணால் பயன்படுத்த முடியும். ஆல் யூ ஹாவ் டு டூ இஸ் பி அவைலபிள் ஃபார் ஹிம். ஆண்டவரை நான் இருக்கேன், என்னை பயன்படுத்துங்கன்னு கேட்டிங்கன்னா ஆண்டவர் யாரை வேணால் பயன்படுத்துவார். நான் குழந்தை பிறந்திருந்தா ஒருவேளை ஊழியத்துக்கு வந்திருப்பாங்களா இல்லையானு எனக்கு நம்ம சொல்ல முடியாதுல்ல. அதனால பட் அதுதான் என்னுடைய பிலீஃப். என்னென்னா ஆண்டவரால் யாரை வேணால் பயன்படுத்த முடியும். இன்ஃபேக்ட் நான் அதை சொல்கிறதுக்கும் ஒரு முக்கியமான காரணம் இருக்குது. முன்னாடி ஒரு தலைவர் என்கிட்ட சொல்லியிருந்தாங்க. எங்கள் யாருன்னு சொல்ல விரும்பல, பட் ஒரு மூத்த தலைவர் என்ற சொன்னாங்க, இந்த மாதிரி ஆண்டவரால் எல்லாரையும் பயன்படுத்த முடியாது, ஸ்பெஷலான ஆளுங்களை மட்டும்தான் ஆண்டவர் பயன்படுத்துகிறாரு அப்படின்னு. பட் அப்பவும் நான் அவங்கக்கிட்ட சொன்னது தான் நான் திரும்ப எல்லா இடத்துலையும் சொல்கிறது. ஒரு சாதாரணமான ஒரு மனிதர்களை ஆண்டவர் என்ன பண்ணுவார், பிரித்து எடுத்து அவர்களை அபிஷேகம் பண்ணி ஆண்டவர் வந்து தனக்கு பயன்படுத்த முடியுன்றதை நான் அப்போதுலேருந்து இப்போ வரைக்கும் விசுவாசிக்கிறேன். ஸோ ஹி கேன் யூஸ் எனிபடி. இந்த விசுவாசிக்கிறத தாண்டி அவர் உங்களை பயன்படுத்த நாங்களே பார்த்துட்டு இருக்கிறோமே. அது ஆண்டவருடைய கிருபை தான். இட்ஸ் அப்சல்யூட்லி காட். ஆண்டவருக்கு மட்டும்தான் அந்த மகிமை கொடுக்கணும். இப்போ ஒரு சில நாட்கள் கடந்து வந்தது. அப்பா இல்லாத இந்த நாட்களில் ஈசிஐ எப்படி இருக்குது? தகப்பனுடைய மரணத்துக்கு அப்புறம் ஈசிஐ எப்படி இருக்குது? அதாவது அப்பாவுடைய இழப்பு வந்து எல்லாருக்கும் ஒரு பெரிய வலி. அது வந்து அதுவும் அப்பாவை இத்தனை பேர் இவ்வளோ நேசிக்கிறாங்கன்னு எனக்கு முதலே தெரியும். ஆனாலும் அது வந்து நம்ம கண்கூட பார்க்க முடியுது பார்த்தீங்களா? அந்த அளவுக்கு ஓவெல்லிங் ரெஸ்பான்ஸ். அப்பாவுடைய அந்த அடக்க ஆராதனையாக இருக்கட்டும், அந்த இறுதி ஊர்வலமாக இருக்கட்டும், எல்லா இதுலேயுமே. அதுக்கப்புறம் அதை தாண்டி அப்பாவுடைய மெமோரியல் சர்வீஸ் நாங்கள் டயசிஸ் அளவில் நடத்தினது மட்டும் கிடையாது, ஒவ்வொரு ஏரியா அளவுலையும் அப்பாவுக்கு மெமோரியல் சர்வீஸ் நடத்தினாங்க. அந்த ஒவ்வொரு இதுலேயும் உள்ள அந்த அட்டெண்டன்ஸ், அந்த விசுவாசிங்க அப்படி கலந்து கொண்ட அந்த விதத்தெல்லாம் பார்க்கும்போது அப்பாவை எந்த அளவுக்கு நேசிச்சிருக்காங்கன்றது நம்மளால புரிய முடியுது. அந்த ஒரு அப்பாக்குரிய அந்த இடம்ன்றத ஆண்டவரால் மட்டும்தான் பூர்த்தி பண்ண முடியும். அதனால அந்த இழப்பு வந்து இருக்கு. பட் ஊழியத்தில் அது எந்த ஒரு தொய்வும் ஏற்படுத்தலை. ஏன்னா இது ஆண்டவருடைய ஊழியம். ஆண்டவர் அவருடைய திருச்சபையை குறித்து வைராக்கியம் பாராட்டுவார். இது ஆண்டவருடைய ஊழியம். ஆண்டவருடைய சித்தத்துப்படி நடக்கும்போது ஊழியத்தில் தொய்வு ஏற்பட்டதுன்னு நான் சொல்லவே மாட்டேன். இன்ஃபேக்ட் ஆமாம், அது கண்டிப்பாக ஆல் ஆஃப் அஸ் வில் ஹேவ் அ வேக்யூம் அண்ட் an empty space. இல்லை, அது ஒரு வழி இருக்கும். அந்த
அது என்ன மாதிரி வலினா அது வெளியே சொல்லவே முடியாது. ஒரு 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 மாதிரி ஒரு ஒரு நம்மான ஒரு பெயின் அது ஒன்று இருந்துக்கிட்டே இருக்கும். அது இருக்கும். ஆனால் ஒரு ப்ரோக்ராமையோ இல்லாட்டி ஒரு நிகழ்வையோ கூட நாங்கள் மாற்றியும் இது பண்ணலை, போஸ்ட்போனும் பண்ணல, கேன்சலும் பண்ணல. தொடர்ந்து அந்த ஊழியத்தில் மட்டும் எந்த எஸ்ராயால் ஒரு ஊழியம் வந்து தடைப்பட்டதோ இல்லாட்டி தள்ளி வைக்கப்பட்டதோன்னு சொல்லவே முடியாது. அந்த ஊழியத்தில் தொய்வில்லை, ஆண்டவர் நடத்துகிறார். கண்டிப்பாக. ஏன்னா மாநாடு நடக்கும் போதே அப்பா கொஞ்சம் மருத்துவமனையில் இருந்தார். ஒரு வேளை ஒரு நிகழ்வு இருக்குமானால் அதில் கூட நமக்கு ஒரு பெரிய இழப்பு நம்ம பார்த்துருப்போம். அதை நடத்துவோமா இதை நடத்துமோ ஒரு பெரிய. அப்போ அவருடைய மரணம் கூட சரியான நேரத்தில் ஆண்டவர் இந்த ஊழியத்துக்கு எந்த விதமான ஒரு 100% உண்மை. ஆகஸ்ட் 15 அந்த பெண்கள் மாநாடு நடத்தும் போது அது 5000 பெண்களுக்கு எல்லாம் ஒன்றா அதுக்கு மேலே பெண்கள் வந்திருந்தாங்க. ஒரு மாபெரும் மாநாடு அது. அந்த நேரத்தில் அப்பா ஹாஸ்பிட்டலில் இருந்தது மட்டும் இல்லை, அவங்க ரொம்ப ஒரு மோசமான சூழ்நிலை தான் இருந்துட்டு இருந்தாங்க. ஸோ அன்னைக்கு கூட எனக்கு காலையில் எழும்பும் போது நம்ம இந்த மாநாடு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நடத்துகிறோம். ஸோ அன்னைக்கு ஆண்டவர் கொடுத்தது கூட ஆண்டவருடைய சுத்த பலன் தான். பிகாஸ் அந்த இடத்துல எல்லாருக்கும் முன்னாடி வந்து நின்று பேசணும். நான் உற்சாகப்படுத்தி எல்லாரையும் பேசக்கூடியவன். நான் உற்சாகம் இல்லாமல் இருந்தால் அது எப்படி இருக்கும்னு யோசித்து பாருங்கள். ஸோ அந்த மாநாடு வந்து ஆண்டவருடைய நாம மகிமைக்காக அவ்வளோ சிறப்பாக நடந்ததுன்னா அது ஆண்டவருடைய பெரிய கிருபை. அதில் எனக்கு ஒரு பெரிய ஒரு விஷயம் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, உன் நாட்கள் தக்கதாக உன் பலனும் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. பஸ்னம் பார்க்குறோம் பார்த்தீங்களா, அன்னைக்கு வேண்டிய பலனை ஆண்டவர் கொடுத்தாரு. அந்த நேரத்தில் ஹி கேவ் மீ தட் எனர்ஜி. ஆமாம் ஆமாம், இதே நேரத்தில் நீங்கள் வந்து பேசணும். ஆமாம், அது வந்து ரொம்ப மோசமான சூழ்நிலை இருந்தாங்க. ஆனாலும் அப்போ நம்மளுக்குள்ள இந்த ஹோப் இருந்துகிட்டே இருக்கும்ல, அப்பா எப்படியாவது சரியாயிட்டு வந்துருவாங்க. ஹாஸ்பிட்டல் போயிட்டு ஆமாம் ஆமாம் ஆமாம். ஏன்னா 17 வயசுல தான் முதல்ல அப்பா ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணேன். 17 இயர்ஸ். நான் 17 வயசு, நான் 12th ஸ்டாண்டர்ட் எக்ஸாம் எழுதி முடிச்சிருக்கேன். அதான் முதல் தடவை அப்பாவை ஹாஸ்பிட்டலில் நான் அட்மிட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் நிறைய தடவை என் லைஃப்பில் இப்போ வரைக்கும் அவங்கள ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறதும் டிஸ்சார்ஜ் பண்ணுறதும் அது ஒரு காரியமாக நடந்துகிட்டே இருக்கும். அதனால் இந்த வாட்டி வந்து எனக்குள்ள ஒரு பயம் இருந்தது. ஏன்னா இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அப்பா ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிருக்கும் போது என்னையும் பிள்ளைங்களையும் கூப்பிட்டு சிலுவெல்லாம் போட்டு அம்மா பார்த்துக்கோ அப்படிலாம் இது வரைக்கும் அப்படி ஒரு இது பண்ணதில்லை. இந்த அவங்க அந்த கோமாக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அவங்க பண்ண ஒரு காரியம் இது. ஸோ அவங்க தலையிலெல்லாம் கை வச்சு ஜோம் பண்ணதெல்லாம் பார்க்கும்போது எனக்குள்ள ஒரு பயம் இருந்தது. இதெல்லாம் நான் சொல்கிறது இந்த மாநாட்டுக்கு கரெக்டாக முன்னாடி. ஸோ எனக்கு என் மனசுக்குள்ளேயே ஒரு பயம் இருந்துகிட்டே இருந்துச்சு. ஒருவேளை அப்பாவுக்கு சரியாகாதோ அப்படின்ற ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும் போது அந்த மாநாட்டையும் நாங்கள் நடத்துகிறோம். ஸோ அதான் இட் இஸ் ஜஸ்ட் ஐ ஆல்வேஸ் பிலீவ் இட்ஸ் ஜஸ்ட் காட்ஸ் கிரேஸ் அண்ட் சாமியோட கிருபை தான். இது வேறு எதுவும் எனக்கு சொல்லவே தெரியல பாருங்களேன். எனக்கு ஆண்டவரை பற்றி தான் சொல்ல தெரியுது இதில். ஏன்னா எனக்கு தெரியும் இது ஆண்டவர் தான் அது அப்படின்னு. ஒவ்வொரு கட்டத்திலையும் அவரே ஆமாம் கொண்டு போயிட்டு இப்படி நடந்துகிட்டே இருக்கும்போது நீங்கள் பர்சனலாக இப்போ ஈஸியாக விடுங்க, அப்பா இல்லாத இத்தனை நாள் உங்கள் இருதயம் எப்படி இருக்குது? அதாவது அந்த ஞாபகங்களும் சரி, இல்லை வேறு ஏதாவது ஒரு பயமோ தயக்கமோ உங்களை வந்து சூழ்ந்து கொள்வது அவர் இல்லாததுனால? ஏன்னா இது ஒரு பெரிய ஊழியமாக பார்க்குறோம். இதுக்கு விரோதமாக எழும்புறவங்க 1000 பேர் இருந்தாலும் அதை நீங்கள் சமாளிக்கணும். அப்பா வந்து 6 மாதத்துக்கு முன்னாடியே நீங்கள் கர்த்தர் உங்களை அவர் இருக்கும் போதே இதை பயன்படுத்திகிட்டே வராரு. ஆனாலும் அவர் இந்த பூமியில் இல்லைன்ற அந்த அந்த தருணம் இருக்கு இல்லைங்களா? கொஞ்சம் மாதங்களுக்கு முன்பாக, இல்லாட்டி இட் குட் பி ஈவன் a year, எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. இந்த வருஷத்துடைய ஆரம்பமா இல்லாட்டி போன வருஷத்துடைய இறுதியான்னு எனக்கு சரியாக ஞாபகத்தில் இல்லை. அப்பா வந்து என்னை கூப்பிட்டு சொன்னாங்க, இந்த மாதிரி உனக்கு நல்லா தெரியும் எனக்கு எந்த சொத்தும் இல்லை, எந்த ஆசையும் இல்லை, ஒன்றுமே கிடையாது. உனக்கும் தங்கச்சிக்கும் நான் விட்டுட்டு போகிறது வந்து அப்பாவுடைய அந்த கான்சிகரேஷன் மோதிரம். இப்போ நான் போட்டுட்ருக்கேன் இந்த மோதிரம் தான், சரிங்களா? இதான் அவங்களோட அந்த பிஷப்பில் அவங்க போட்ட அந்த கான்சிகரேஷன் ரிங். ஸோ இந்த மோதிரத்தை எங்கள் அப்பா வந்து என்னுடைய கான்சிகரேஷனில் என்னை போட சொன்னாங்க. நான் வந்து உனக்கு என் மோதிரத்தை எடுத்து விரலில் போடுறேன் அப்படின்னு எங்கள் அப்பா கேட்டுக்கிட்டாங்க. கேட்கும்போது நான் சொன்னேன், இல்லைப்பா வேண்டாம், ஏன்னா நீங்கள் இப்போ வந்து பிஷப்பாக இருந்துட்டு இருக்கீங்க. அப்படி இருக்கும்போது உங்கள் மோதிரத்தை நான் எடுத்து போட்டால் அது சரியாக இருக்காது. நான் வந்து எனக்குரியதை நானே பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு இப்போ அப்பா அதை சொன்னாங்க. இந்த ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன், உனக்கு வந்து நான் இந்த இது நான் அட்லீஸ்ட் நான் இறந்து பிறவாது நீ இதை போட்டுக்கோ அப்படின்னு அதை அப்பா சொன்னாங்க. அதுமாதிரி இன்னொரு விரலில் இன்னொரு மோதிரம் போட்டிருந்தாங்க. அது வந்து உன் தங்கச்சிக்கு
இதான் நான் உங்களுக்கு விட்டுட்டு போறது அப்படின்ற மாதிரி அப்பா சொன்னாங்க. ஆனா அப்பத்துலேருந்தே அப்பா ஒரு மாதிரி மைண்டை வந்து நான் எப்பெல்லாம் ஆமா அவங்க வந்து போதும் நம்ம பண்ண வேண்டியது இங்க ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்த அந்த அசைன்மெண்ட்டை நம்ம சரியா நேர்த்தியா பண்ணிட்டோம்னு அவங்க வந்து ஒரு திருப்தி அடைஞ்சிட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம என்கிட்டயும் அடிக்கடி பேசும் போதெல்லாம் அந்த பாரு நீ வந்து ரொம்ப இதுல மைண்டை கொஞ்சம் மென்டலா ப்ரிப்பேர் பண்ணாங்க அப்பா. ரொம்பவே நான் இல்லாத ஒரு காலம் இருக்கும்ல அப்படி இப்படின்லாம் ஒரு மாதிரி மைண்டை ப்ரிப்பேர் பண்ணாங்க. ஆனா என்னதான் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாலும் அந்த நேரத்துல நடக்கக்கூடிய அந்த காரியங்கள் வந்து யூ ஆர் நெவர் ரெடி, யுவர் மைண்ட் இஸ் நெவர் ரெடி ஃபார் தட். ஸோ அது ஒரு பெரிய ஒரு வலியா ஒரு வேதனையா அது இருந்துகிட்டே தான் இருக்கு. எல்லாத்துக்கு மேல பிள்ளைங்க படுற வேதனை வந்து ஸ்வாதி ஸ்ருதி 2 பேருமே அப்பா கிட்ட ரொம்ப க்ளோஸ். ஸோ அவங்க திடீர்னு அழுதுறது, இப்போ வீட்டில் உட்காந்து நம்ம பேசிட்டு இருக்கோம், ஏதாவது ஒன்று ஞாபகம் வராமல் இருக்காது, பேச்சு வராமல் இருக்காது இல்லை. ஸோ உடனே அவங்க 2 பேரும் அழுதுறதை பார்த்த உடனே அது இன்னும் கொஞ்சம் வேதனையை அதிகமாக உண்டாக்குது. பிள்ளைங்க ஆண்டவருக்குள்ள ஆறுதல் அடைஞ்சிடணும் சீக்கிரம்ன்றது தான் என்னுடைய பெரிய ஜபமாக இருக்கு. மற்றபடி அப்படியே யூ ஹாவ் நோ த சாய்ஸ் இல்லை. சரி, டெத் இஸ் இன்எவிட்டபிள், யாரும் அதை தவிர்க்க முடியாது. இட் வில் கம் டு யூ. அவர் பரித்து கொண்டு போறார், தடுப்பவன் ஒருத்தர். அதான் இது வந்து இன்எவிட்டபிள். என் மைண்ட் எப்பவும் இது இவ்வளவுதான் அப்படின்னு நடந்துச்சுன்னா அது ஒரு க்ளோஷருக்கு கொண்டு வந்துடும். ஸோ ஆண்டவர் கொடுக்குற ஒரு தெய்வீக சமாதானம்னு ஒன்று இருக்கு பார்த்தீங்களா, அது ஒன்று மட்டும்தான். அது கூட உண்மையாவே உங்க புத்திக்கு எட்டாத தெய்வ சமாதானம்னு இருக்கு. ஸோ என் புத்திக்கே எட்டாத ஒரு தெய்வ சமாதானம் ஆண்டவர் எனக்கு கொடுத்துருக்காரு. அது அப்படியே அது போயிட்டு இருக்கு. அதனால கண்டிப்பா அது அப்பப்போ தோணும் போது அது ஒரு அழுகையும் ஒரு இதாகவும், என் எமோஷன்ஸ் ரொம்ப அடக்கிலாம் வைக்கிற ஆளு கிடையாது. அந்த நேரத்துல எனக்கு என்ன தோணுதோ அதை நான் செஞ்சிருவேன். பட் சில டைம்ல வந்து ரொம்ப வருத்தம் ஏற்படும் போது எனக்கு அது கண்ணீர் எனக்கு ஹெல்ப் பண்ணாது. அவ்வளோ டக்குன்னு எனக்கு கண்ணீர் வந்துடாது. அது வந்து எனக்கு கோபமா மாறும். இந்த இது வந்து ஒரு கோபமா மாறும். ஆனா இதுல என்ன கோபப்படுறதுலன்னு நமக்கு தெரியல. பட் திஸ் இஸ் சம்திங் தட் அவங்களுடைய பர்பஸ் இன் லைஃப் அவங்க ஆண்டவருடைய கிருபையால அவங்க ஃபுல்ஃபில் பண்ணிட்டாங்கன்றது ஒரு சமாதானத்தை உண்டாக்குது. நிச்சயமா நீங்க சொல்லும் போது எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, ஒவ்வொரு மரணத்துக்கு பிறகும் கர்த்தர் வந்து ஒரு சரியான ஒருத்தர் தேர்வு செஞ்ச பிறகு உருவாகிட்ட வந்த பிறகு தான் அப்போலேருந்து இவ்வளோ நாட்கள் அப்பா ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்திருந்தாலும் ஆண்டவர் அந்த ஒரு பக்கம் அவர் சரீரத்தை சுகப்படுத்திட்டு இருக்கும்போது ஆண்டவர் அப்போலேருந்தே உங்களையும் ரெடி பண்ணிகிட்டே வந்திருக்காரு. அதை தான் நான் ஜனங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். ஆமாம், ஆண்டவர் கொஞ்சம் அந்த பக்குவப்படுத்திட்டே கொஞ்சம் ஸ்ட்ரெங்தன் பண்ணிக்கிட்டே ஆண்டவர் வந்திருக்காருன்றது உண்மைதான். இப்போ இந்த அப்பா இல்லாத இந்த சில நாளில் வந்து சில பிரச்சனைகள்லாம் ஈஸியாக ஸ்தாபனத்துலேயோ இல்லை வெளியே விமர்சிக்கிறவங்க மூலமாக வரும்போது அந்த தொய்வு வந்து கொஞ்ச நாள் பிரேக் விடலாம் இந்த ஊழியத்துக்கு, அந்த மாதிரி ஏதாவது யோசனை ஏதாவது உங்களுக்கு வந்திருக்கா? இந்த கேள்விக்கு எனக்கு பதில் வந்து ஒரே ஒரு பதில் தான். இது சாமியோட ஊழியம் தானே. இது வந்து ஒருத்தங்க இதை நடத்தக்கூடியதே கிடையாது. ஆண்டவர் வந்து ரொம்ப கேப்பபிளான லீடர்ஷிப் ஆண்டவர் கொடுத்துருக்காரு. எங்களுக்கு ஒரு நல்ல பிரதம பேராயர் ஆண்டவர் கொடுத்துருக்காரு. பிஷப் கமிஷனரிகளையும் 13 பேராயத்தை நடத்தக்கூடிய நல்ல அருமையான பேராயர்கள் ஆண்டவர் கொடுத்துருக்காரு. நல்ல பிஷப் கமிஷனரிஸ், நல்ல ஏரியா சேர்மன், ஒவ்வொரு போதகரும் ஆண்டவர் வந்து அந்த அளவுக்கு பிரித்தெடுத்து அபிஷேகம் பண்ணி பயன்படுத்தி வர்றாரு. இது வந்து ஒருத்தங்களுடைய அத்தனை பேரும் சேர்ந்து ஆண்டவர் ஊழியத்தை செய்யறோம். எங்களால முடிஞ்சதை. இந்த டைட்டில் வந்து டெம்பரரியான ஒரு விஷயம். ஒவ்வொருத்தருக்கும் டைட்டில் மாறிக்கிட்டே வரும் இல்லைங்களா. அந்த டைட்டில் நம்ம முக்கியத்துவம் கொடுத்து இவங்க தான் பண்றாங்க நம்ம யாரையும் அப்படி சொல்ல முடியாது. இட் இஸ் ஆல் ஆஃப் அஸ் டுகெதர். நாங்க எல்லாரும் இணைஞ்சு ஆண்டவர் ராஜ்யத்தை எங்களால முடிஞ்ச பெஸ்ட்டா கொடுக்குறோம். அது வந்து எங்களுக்குன்னு ஒரு தரிசனம் இருக்கு. தரிசன ஊழியம் 1 லட்சம் திருச்சபைன்ற ஒரு தரிசனம். இது வந்து ஒரு போதகர், ஒரு ஏரியா சேர்மன், ஒரு பிஷப் கமிஷனரி, பிஷப் பிரசிடென்ட் எல்லாரும் சேர்ந்து பண்ணக்கூடிய ஒரு ஊழியம். அதனால இது வந்து ஒரு விமர்சனம் வருது, ஒரு அட்டாக் வருதுன்னா இது ஒரு தனிப்பட்ட ஒரு விமர்சனாவோ அட்டாக்காவோ கிடையாது. இது வந்து ஊழியத்துக்கு எதிராக தாக்குதல் வந்து ஆதி திருச்சபையில இருந்து தானே இருந்துட்டே இருக்கு. அது வரும் போகும். இது சொல்லும் போது எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் எங்க அப்பா சொன்னது ஞாபகத்துல வரும். அதாவது ஒரு டைம் ஒரு கரெக்டா ஒரு இஃப் மை மெமரி இஸ் ரைட், இது ஒரு 10-12 இயர்ஸ்க்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவம். அப்ப கூட இருந்த ஒரு ரொம்ப நெருக்கமான ஒருத்தர் அப்பாக்கு எதிராக மாறிட்டாங்க. பொதுவாகவே நம்ம கூட இருக்கிறவங்க தானே மாறுவாங்க. அது மாதிரி இப்படி ஒரு இது மாறிட்டாங்க. ஸோ நான் அப்பா கிட்ட போய் கேட்டேன், என்னப்பா இது உங்க கூடயே இருந்தாரு, இவர் என்னப்பா இப்படி மாறிட்டாரு, இப்படிலாம் பண்றாரு, பேசுறாரு. அப்போ அப்பா சொன்ன ஒரு விஷயம், அது என்னமோ மனசுல ஆழமா பதிஞ்ச ஒரு விஷயமா இருக்கு. அது என்ன சொன்னாங்கன்னா, ஈசிஏன்றது ஒரு பெரிய சமுத்திரம். அது அப்பப்போ ஒரு அலை அடிக்கும் பார்த்துக்கோ. அவங்க சொன்ன அதே ஸ்லாங்ல சொல்ற, அப்பப்போ ஒரு அலை அடிக்கும் பார்த்துக்கோ. அதனால அலை பெருசா வரும். அது ஏன் வருது நமக்கு ஒண்ணுமே புரியாது. அது மாதிரி தான் எல்லாம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். திடீர்னு யாரோ ஒருத்தங்க கிளம்புவாங்க.
ஏன் கிளம்புறாங்கன்னு நம்மளுக்கு தெரியவே தெரியாது. நம்ம நல்லா தான் இருந்துட்டு இருப்போம், எல்லாமே நல்லா தான் இருந்துட்டு இருக்கோம். அவங்க பாட்டுக்கு அவங்க கிளம்புவாங்க, அவங்களாம் ஆடுவாங்க, அவங்களாம் அடங்குவாங்க. இது நம்மளுக்கு கண்ட்ரோலே இருக்காது. ஆனால் அப்படி நடக்கும்போது நீ அமைதியா இருந்து அதை பார்க்கணும்னு சொல்லியிருக்காங்க. அது என்னன்னு, ஏன்னா இதுல ஆண்டவர் ஏதோ பண்றாரு, ஏன்னா இது நம்மளுடைய கையிலே இல்லை. அதுவா கிளம்பும், அதுவா ஆடும், அதுவா அடங்கும், நம்ம ஒண்ணுமே பண்ண முடியும். ஸோ ஊழியத்தை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் நாட் ஜஸ்ட் அ ஒன் மேன் ஷோ. இது ஆண்டவருடைய ஊழியம். இதுல இவ்வளோ பேர் இருக்காங்க இன்வால்வ்டு. ஐ எம் ஒன் ஆஃப் தெம். அவங்களோட நான் ஒருத்தங்க, ஒரு போதகரோட நான் இணைந்து ஊழியத்தை செய்யறேன். ஸோ அப்படி இருக்கும்போது இது இட் ஹாஸ் நத்திங் டு டூ வித் மீ. இது என்ன இன்னைக்கு இந்த நாட்களில் இல்லை, வேற யாராவது அடுத்தது வந்து உட்காரலாம், அதுக்கு அடுத்தது உட்காரலாம். யார் வந்தாலும் ஆண்டவர் அவங்க கூட இருக்க போறாரு, அவங்க வழி நடத்துவார். ஸோ இட்ஸ் ஆல் ஆஃப் அஸ் டுகெதர் ஹூ ஆர் டூயிங் திஸ். ஏன் இந்த கேள்வி உங்களுக்கு முன்னாடி வச்சா, பார்க்குற சில பேர் ஐயா மாதிரி இவங்க பண்ண முடியுமா, இவங்க அந்த மாதிரி விஷயம் வரவே கூடாது. ஏன்னா அதுக்கான சரியான பதிலை நீங்க கொடுத்துருக்கதா நான் பார்க்குறேன். இன்னொன்று, ஐயா மாதிரி தான் பண்ணணும்னு இல்லைல்ல. ஆண்டவர் அந்தந்த தலைவர்களுக்கான அந்தந்த லீடர்ஷிப் குவாலிட்டிஸை கொடுத்து ஆண்டவர் நடத்துவார். இப்போ நீங்க மோசையோட யோசுவாவை எப்படி கம்பேர் பண்ணுவீங்க? யூ கேன் நாட். இட்ஸ் நாட் ஃபேர். இதுதான் யோசிக்கிறாங்க நிறைய பேர். இல்ல இட்ஸ் நாட் ரைட். அது ரைட்டே கிடையாது இல்ல. அது இட்ஸ் நாட் ஃபேர் ஆல்சோ. தாவீது வந்து சவுலுடைய அந்த போட அந்த வஸ்திரங்கள் எல்லாம் போட வரும்போது he simply said no, I'm going to நானா இருக்க போறேன். நம்புறது ஆண்டவர் தானே. இப்போ நம்புறது நம்ம ஆண்டவர் தான். ஸோ நம்ம இன்னொருத்தங்க மாதிரி, அது அப்பாவாவே இருந்தா கூட அவங்கள மாதிரி தான் செய்யணும் அப்படின்றது இல்லை. ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்த கிருபையில நம்ம கரெக்டா ஃபங்க்ஷன் பண்ணணும். ஆண்டவர் பயந்து செஞ்சா போதும்ன்றதான் என்னுடையது. அந்த ஸோ நம்ம இந்த இமிட்டேட் பண்றது, இமிட்டேஷன், அது எப்படி இருந்தாலும் இமிட்டேஷன் இஸ் இமிட்டேஷன். ஸோ அது ஐ திங்க் ரொம்ப அழகா சரியான ஒரு பதில சொல்லியிருக்கீங்க. ஏன்னா இதுக்கப்புறம் யாரும் இதை பத்தி யோசிக்கவே கூடாது. ஓகே, இப்போ அடுத்த கேள்வி வந்து பாத்தீங்கன்னா, உங்க பின்னாடியே தான் இருக்கு அந்த கேள்வி. உங்க பின்னாடி அவங்க எவ்வளவு பேர் இருக்காங்க. அதை நான் திரும்பவும் 7 வருஷத்துக்கு முன்னாடி சொன்ன கேள்வி தான் கூட சொல்ல. அதாவது அமைச்சரவைகள்ல பாத்தீங்கன்னா ஒரு ஒரு 300 தெரியல, அந்த காலகட்டத்தில் ஜெயலலிதாவோட அவ்வளோ மினிஸ்டர்ஸ் எம்எல்ஏ அடிப்பாங்க, சென்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா அம்மா அடிப்பாங்க. அந்த மாதிரி ஃபுல் பிஷப் சென்டர்ல இது இந்த போட்டோ ஏங்க கொண்டு வந்து வச்சிருக்கீங்க? இது ஏரியா சேர்மன். இது இங்க சென்னை பேராயத்தில் உள்ள ஏரியா சேர்மன் அவங்களுடைய பிக்சர்ஸ் தான். நீங்க தான் இதை யாராவது உருவாக்க முடியுமா? இல்ல, கண்டிப்பா ஆண்டவர் நினைச்சா யாரை வேணா பயன்படுத்துவார், உருவாக்குவார். ஸோ அப்படின்னு இல்லை. இந்த பிக்சர் வந்து நம்ம ஏரியா சேர்மன் அவங்க எல்லாம் இருக்கிறதுனால, இந்த சென்னை பேராயத்தில் உள்ள ஏரியா சேர்மன். ஸோ அதனால இந்த படம் இங்க இருக்கு. அதான் அவங்க இல்ல, அவங்க ஏன் பின்னாடி இருக்காங்கன்றத கட்டி நாங்க எல்லாம் இணைந்து இருக்கிறோம். அப்படி சொல்லல, நாங்க எல்லாம் இணைந்து இருக்கிறோம். நான் அந்த கேள்வி மறுபடியும் சொல்லிடுறேன். அப்படி ஒரு நாளும் சொல்ல மாட்டேன். பட் ஏன்னா நீங்க அதுல ரொம்ப தெளிவா இருக்கீங்க. உங்க பதிலும் அந்த தாழ்மையா கரெக்டா அப்படிதான் இருக்கு. இது பார்க்க ரொம்ப இது மறுபடியும் உருவாகிறதுக்கு ஆண்டவர் இன்னும் பல வருஷம் ஆகும்ன்றேன். தம்பி, நான் ஒரு விஷயம் நான் சொல்றேன். அதாவது நான் ஊழியத்துல இந்த பொறுப்பு எடுத்து வரும்போது, அது முந்தின இன்டர்வியூல இந்த பொறுப்புல நான் வருவேன்ற இதே இல்லைல்ல. ஸோ நான் இந்த பொறுப்புல வரும்போது நான் ஆண்டவர்கிட்ட கேட்டது, சாமி என்னை ஏன் இந்த பொறுப்பு எடுத்துறேன்? ஏன்னா இது எனக்கு வேண்டவே வேண்டாம் நான் நினைச்ச ஒரு சிச்சுவேஷன். ஏன்னா இது 24 மணி நேரம் உங்களுக்குன்னு நேரமே இருக்காது. பாருங்க, உங்க குடும்பத்துக்கு நேரம் இருக்காது, உங்களுக்குன்னு பிடித்தமான காரியங்களை செய்ய உங்களுக்கு நேரம் இருக்காது. ஸோ இது வந்து இட் டேக்ஸ் ஆல் யுவர் எனர்ஜி, ஆல் யுவர் டைம். அதனால இதுக்காக எனக்கு இது வேண்டான்ற மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்துட்டு இருந்தது. அதனால ஆண்டவர்கிட்ட, சாமி இதை எடுத்தாகணும்ன்ற ஒரு சூழ்நிலை உருவாயிடுச்சு. கண்டிப்பா ஆமா, அது வேற வழியே இல்லை, வேற வழியே இல்லைன்ற ஒரு சூழ்நிலை வர அந்த சிச்சுவேஷன் வரும்போது ஆண்டவர் கேட்டேன், ஆண்டவர் இது ஏன் ஆண்டவர் எனக்கு கொடுக்குறீங்க? why are you making me do this? அப்போ ஆண்டவர் என்கிட்ட என் மனசை அந்த 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 கொதி நிலையில இருந்த அந்த மனதில் அந்த உங்க மைண்டை யூ கேன் wrap your mind around it. ஏன் why is this happening to me? அப்படி இருக்கும்போது ஆண்டவர் என் மனசுல எனக்கு சொன்னது என்னன்னா, இது ஆக்சுவலா உனக்காகவே நான் இதை செய்யல, உன் கூட இருக்கிற அண்ணன் தம்பிங்க ஊழியத்துல இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஒரு ஒரு வாஞ்சை இருக்கும் ஊழியத்தை குறிச்சு. அதை நிறைவேற்றுறதுக்கு உன்னைய நாங்க ஒரு கருவியா பயன்படுத்துறோம். சோ இந்த இதுல இந்த ஒரே ஒரு ஆன்சர் சாமி எனக்கு கொடுத்த அந்த ஒரே ஒரு பதில் மட்டும்தான் என் மனதை சாந்திப்படுத்துது. ஸோ இங்க நான் எனக்காக இல்லவே இல்லை அப்படின்ற ஒரு எண்ணமே எனக்கு பாதி ரிலீஃப் ஆயிடுச்சு. அதுக்கு அடுத்தது மற்றவங்க நம்மளுடைய போதகர்களா இருக்கிறாங்க, அதான் நான் சொன்ன மாதிரி எங்க அண்ணன் தம்பிங்க எல்லாம் இருக்கிறாங்க பாத்தீங்களா, அவங்க ஒவ்வொருத்தருக்கும் ஊழியத்தை குறிச்சு ஒரு கனவு இருக்கும். அது லெகுவா நிறைவேற்றுறதுக்கும் அதுக்கு ஆண்டவர் என்ன ஒரு பாலமா பயன்படுத்துறாரு. ஸோ ஐ எம் ஹியர்
டு டூ வாட் காட் வாண்ட்ஸ் மீ டு டூ வித் மை பிரதர்ஸ் அரவுண்ட் மீ. ஸோ அந்த மாதிரி ஒரு எண்ணம் தான் எனக்கு பேசிஃபை பண்ணிடுச்சு. ஆமா, அதனாலதான் ஆண்டவர் வந்து எங்களுக்கு ஒரு சமாதானத்தையும் ஒரு ஒருமனத்தை ஆவியும் எங்களுடைய போதகர் எல்லாரோடையும் இது பண்ணி we are all in this together to do this. ரொம்ப அழகாக சொன்னீங்க. இப்போது அப்பாவுடைய டெத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழக முதலமைச்சர் வந்திருந்தார். அவரோடு சேர்ந்து எல்லா மினிஸ்டர்ஸ் எம்எல்ஏஸ் எல்லாரும் வந்திருந்தாங்க. அந்த தருணம் உங்களுக்கு கண்டிப்பாக அப்போ வேதனையாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் முடிச்சிட்ட பிறகு அதை பற்றி எப்படி யோசிச்சிங்க? இந்த மாதிரி ஒரு நிகழ்வுலாம் வந்து சாதாரண ஒரு ஊழியக்காரருக்கோ ஸ்தாபனம் வச்சுருக்கிறவங்களுக்கோ இதெல்லாம் நடக்குமான்னு தெரியல. இதை நம்ம பெருசாக பார்க்கணுன்னு சொல்ல வரல நான், பட் ஆனால் இது பெருசாக பார்க்கப்பட்டதுன்றதை சொல்கிறேன். இல்ல, இது வந்து அப்பா மேல அவங்க வச்சிருந்த பெரிய ஒரு அன்பு. அப்பா அது மாதிரி அவங்க ஒவ்வொருத்தருட்டையும், நம்ம முதலமைச்சர் ஐயாவா இருக்கட்டும், ஒவ்வொரு மினிஸ்டர்ஸ்டையும் ஒவ்வொரு எம்எல்ஏங்களும் வந்திருந்த அத்தனை தலைவர்களுடையும், ஆமா அத்தனை தலைவர்களும் அத்தனை கட்சி தலைவர்கள் எல்லார்ட்டையுமே அப்பா வந்து பர்சனலா அவங்க மேல ஒரு பெரிய அன்பு வச்சிருந்தாங்க. அவங்களும் அப்பா மேல அந்த அன்பையும் மரியாதையும் வச்சிருந்தாங்க. ஸோ அந்த மரியாதையை செலுத்துறதுக்கு அவங்க வந்திருந்தாங்க. அது முதலமைச்சர் ஐயா வந்து அப்பா மேல ரொம்ப ஒரு அன்பு அவங்களுக்கு எப்பவும் உண்டு. அவங்க பலவீனமா இருக்கும் போது கூட ஐயா வந்து விசாரிச்சாங்க. அந்த இதெல்லாம் அந்த எப்பவும் இருக்கும். பர்த்டே, ஆமா அந்த டைம்லயா இருக்கட்டும், ஒவ்வொருத்தரையும் அவங்களுடைய அன்பு வந்து ரொம்ப பெருசா இருக்கும். அது சிறுபான்மை மக்கள் மேலேயே ஐயாவுக்கு ஒரு பெரிய அன்பு உண்டு. ஸோ இட் வாஸ் ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் ஆல் தட். அதுதான் அவங்களுக்கு எங்க குடும்பத்து மேலேயே அவங்களுக்கு ரொம்ப பெரிய இது. நாங்கள் சின்னதுலேருந்தே அவங்கள பார்த்து வளர்றோம். ஸோ அதனால அவங்களுக்கு ஒரு இயற்கையிலே அது ஒரு அன்பு ஒன்று அவங்களுக்கு. பேசிக்காக நிறைய தேவ மனுஷர்களை வந்து அப்பா குறித்து நான் பேட்டி எடுக்கும்போது ரெவரண்ட் சொர்ணராஜ் பாஸ்டர் அவர் நிறைய அப்பா பற்றி பேசிட்டு இருக்கும்போது ஒரு வார்த்தை சூப்பர் அழகாக சொன்னார். அவர் ஒன்றும் எம்எல்ஏக்கோ மினிஸ்டருக்கோ ஒன்றும் நிற்கலையப்பா, அவர் அரசியல்வாதின்னு சொல்கிறதுக்கு. நம்ம கூட்டத்துக்கு ஒரு நல்லது நடந்துடாதா? நம்ம ஜனத்துக்கு நம்ம அப்பையும் அவர் பிஷப்பாக இருந்து போதகராக இருந்து எப்படியாவது இத்தனை சர்ச்சை கட்டிடணும், இத்தனை இடத்துக்கு போயிடணும் நினச்சிருந்தா அப்படி சீட்டை வாங்கிட்டு நின்று இருக்கலாம். பணம் சம்பாதிக்கணும்னு நினச்சிருந்தாலும் இல்லை வேறு ஏதாவது பண்ணணும்னு நினச்சிருந்தாலும். ஆனாலும் அவர் ரொம்ப தெளிவாக என்ன பண்ணார், அவர் ஊழியக்காரன் அதில் அந்த ஸ்டாண்ட்லேருந்து அவர் வெளியே வரல. இருந்து இதற்கு இருக்கிற ஒரு ஒரு அரசாங்கம் கொடுக்குற அந்த பதவியில் நின்று எவ்வளோ செய்ய முடியுமோ அவரால் போராடினார். மேக்ஸிமம் பெஸ்ட். அவங்க அதான் சொல்கிறேன், அவங்க எல்லா வாய்ப்புகளையுமே ஆண்டரோட நாம மகிமைக்காக ஆண்டரோட பிள்ளைகளுக்காக பயன்படுத்தினார். இப்போ அது வேண்டான்னு அவங்க ஒரு அரசாங்கத்தில் கொடுக்குற அந்த பதவியெல்லாம் வேண்டான்னு அவங்க சொல்லியிருந்தாங்கன்னா, அதாவது நான் சிறுபான்மை மக்கள் தலைவராக இருக்கிறது சொல்கிறேன் அப்படின்னா நிறைய பேருக்கு அந்த உதவிகள் கிடைக்காம போயிருக்கும். ஸோ சில விமர்சனங்களையும் சில இதையும் தாங்கிட்டு, அதாவது அப்பா வந்து he was so determined. சரியா, ஒரு நல்லது பண்ணணும்னா நீங்க யார் என்னது சொன்னாலும் அவங்க இது சரி, இதனால நிறைய பேருக்கு நன்மை கிடைக்க போதுன்னா அவங்க துணிஞ்சு செய்வாங்க. விமர்சனத்துக்கு பயந்தவங்களாம் அவங்க ஸோ அதனால அவங்க கஷ்டப்பட்டு ஒரு கேள்வி அவர்கிட்ட கேட்ட அசால்ட்டா ஒரு பதில். ஆமா, அது நிறைய பேர் இன்டர்வியூ எடுக்கிறவங்களே பயந்துருவாங்க. ஐயா நீங்க இதை கொஞ்சம் இப்படி மாற்றி சொல்லுங்க, நாங்க வேணா இதை எடிட் பண்ணிடுறோம், நீங்க கொஞ்சம் மாற்றி அவ்வளோதான். அவ்வளோ அது எப்பவும் அப்படிதான். He was always that kind of a person. இந்த சூழல் நடந்துட்டு இருக்கும்போது இப்போ தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய், நடிகர் விஜய் தாண்டி இப்போ தலைவர் விஜய் இன்னைக்கு ஒரு பெரிய அரசியல் களத்தில் ஒரு மாறுதலுக்காக போராடுறான்னு வச்சிங்களேன். திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க உள்ளே வராங்க. அவர் உள்ளே வரும்போது நாங்கள் லைவ் போயிட்டு இருக்கும்போது பார்க்குறோம். அப்போ வந்து அவர் ஆனந்த் அவர்கள் வந்து உங்ககிட்ட ஃபோனை கொடுத்தாரு. அப்போ என்ன பேசினார் விஜய் உங்ககிட்ட? அதாவது அப்பாவை உங்களுக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்சிருக்கு. ஸோ ஆமா எல்லாம் பார்த்துட்டு அவங்க திரு விஜய் அவர்களே அன்னைக்கு வரதா இருந்தாங்களாம். ஸோ அவங்க வரதா இருந்தாங்க. இந்த கடைசி நிமிஷத்துல தான் வேண்டான்ற மாதிரி ஏதோ ஒரு இதாயிருக்கு. ஸோ அது வர முடியாததுக்கு வருத்தத்தை தெரிவிச்சாங்க. அப்பாவுடைய மறைவுக்காக ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவிச்சாங்க. அப்பாவை ரொம்ப அவங்க மதிக்கிறதாகவும் அவங்க மேல அதிக அன்பு வச்சதையும் அதெல்லாம் கொஞ்சம் சொன்னாங்க. ஆமா சொன்னாங்க. அப்புறம் என்னைக்காவது நேரா வந்து என்னை பார்க்கறதாவும் அவங்க சொன்னாங்க. ஸோ இதுதான் அவங்க சொல்லி அப்பாவுக்கு அந்த கண்டலன்ஸை தெரிவிக்கிறதுக்காக தான் அவங்க இதை பேசினாங்க. அது ஒரு பெரிய பேசும் பொருளா பார்க்கப்பட்டுச்சு உண்மையாவே. அப்படியா? ஏன்னா இப்போ முதலமைச்சராக இருக்கிற வரைக்கும் புதுசாக கட்சி தொடங்குற வரைக்கும் எல்லாருடைய பார்வையும் இந்த மரணத்தை நோக்கி. ஏன்னா நம்ம ஆண்டருடைய பார்வைக்கு கர்த்தருடைய நீதிமானுடைய மரணம் அருமையானதுன்னு நம்ம சொல்லுவோம். உலகத்தில் இருக்கிற அரசியல்வாதி தொடங்கி இன்றைக்கி நம்ம ஆரம்பிச்சிருந்து சாதாரண மக்கள் வரைக்கும் எல்லாருடைய பார்வையும் வந்து ஒரு அருமையான விஷயமா பார்க்கப்பட்டுச்சு இல்லைங்களா? அதுதான் நான் சொல்கிறேன். அப்பா வந்து மனிதர்களை சம்பாதிச்சாங்க.
இது பெரிய விஷயமா எனக்கு தோணுது. என்ன ஏன்னா நான் சின்னதுலேருந்தே அவங்கள பக்கத்துலேருந்தே பார்த்துட்டு வரேன். அவங்க வந்து ஒரு பெரிய தலைவர்கிட்ட எப்படி ரியாக்ட் பண்ணணும், இவங்ககிட்ட எப்படி ரியாக்ட் பண்ணணும் அப்படிலாம் கிடையாது. அவங்க எல்லாரையும் நேசித்த விதம், அவங்களுக்கு அந்த மனிதர்கள் நேசிட்டாங்க. இந்த அவங்களுடைய ஆஃபீஸ்க்கே பீப்புள்ஸ் சேம்பர்னு பேர் வச்சிருந்தோம். பீப்புள்ஸ் சேம்பர் அது மேலே வெளியே அப்படிதான் எழுதியிருக்கும். இது வந்து ஒரு மக்களுக்கான ஒரு பேராயராக இருந்தாங்க, மக்கள் பேராயராக இருந்தாங்க. ஸோ அதனால தான் அவங்க எல்லாரும் அன்பு செலுத்தினதாக இருக்கட்டும், வந்து இது பண்ணதாக இருக்கட்டும். திரு விஜய் அவர்கள் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ உள்ள ஒரு கட்சி ஆரம்பிச்சிருந்தாலும் அவங்களும் அந்த மரியாதை செலுத்தணும்னு அவங்க நினச்சி தோணிருக்கு. ஆமாம். இப்போது நிறைய ஊழியக்காரர்கள், பெரிய ஜாம்பவான்கள், தேவனுக்காக எழும நிறைய பேருக்கு அரசாங்க ரீதியாக நம்ம பெரிய விஷயத்தை இது வரைக்கும் பார்க்கவே இல்லை. ஆனால் தகப்பனாருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரசு மரியாதை அந்த மாதிரி ஒரு சூழல்லாம் கட்டமைக்கப்பட்டு அது நம்ம நினச்சதை விட வந்து ஒரு பெரிய இருக்குது. அதை எப்படி பார்க்குறீங்க உங்கள் குடும்பத்துக்குள்ளே, ஈசிக்குள்ளே அது அன்றைக்கி எப்படி பார்க்கப்பட்டது? அதாவது மோதிகாயை குறித்து சொல்லும் போது, மோதிகாய் அந்த ஊர்வலத்தில் வரும்போது ஆண்டவரால் நேசிக்கப்பட்ட ஒரு மனுஷன் இல்லை, அந்த அரசு, அதாவது அந்த ராஜாவால் நேசிக்கப்பட்ட மனுஷன் நம்ம ஆண்டவர்னு வச்சுக்கலாம். அது கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. எப்படி அந்த இடத்துல மோதிகாய் ஆண்டவர் வைத்தினாரோ அதே மாதிரி ஐயாவுடைய மரணத்தில் அந்த ஒவ்வொரு நிகழ்வும் எவ்ரிதிங் வாஸ் சோ பியூட்டிஃபுல். ஆமாம், அதான் அந்த ஐயா அது ஏன்னா நான் அதான் சொல்கிறேன்ல, எனக்கு இதை நான் சொல்கிறது நிஜமாக தான் நான் சொல்கிறேன். அவங்க நான் எப்போவுமே ஏசப்பாட்ட சொல்கிறது, நான் எங்கள் அப்பாவை அப்பான்னு கூப்பிட்டதோட ஏசப்பாவை தான் அப்பான்னு அதிகமாக கூப்பிட்டுருப்பேன். நான் அப்பாவோட ஒரு மகளாக இன்ட்ராக்ட் பண்ணுற அந்த காட்டிலும் ஊழியக்காரியாக இன்ட்ராக்ட் பண்ணது தான் அதிகம். ஸோ அந்த இதெல்லாம் வச்சு அந்த இதுதான் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஆண்டவரை உண்மையாகவே நேசித்து ஒரு உண்மையான ஊழியத்தை நீங்கள் நிறைவேற்றும் போது உங்களுக்கு எந்த சுயநலமும் இல்லாமல் ஒரு ஊழியத்தை நிறைவேற்றணும். எனக்கு என்ன இதனால எனக்கு என்ன அப்படின்னு இல்லாம நான் ஊழியத்துக்கு வந்துட்டு ஆண்டவருக்காக செய்யறேன், அந்த அவ்வளவுதான். அது மட்டும் அது மாதிரி இருந்துட்டு மக்களை நேசிச்சு மக்களுக்காக உண்மையாவே நம்ம இது பண்ணும்போது இப்படிப்பட்ட ஒரு அங்கீகாரம் கிடைச்சது. உண்மையாவே அது ஒரு பெரிய விஷயம். இதுக்கப்புறம் ஈசி என்ன எதை நோக்கி போக போகிறது மரணத்துக்கு பிறகு? அதான் எங்களுக்கு நம்ம ஐயா, நம்ம ஃபாதர் பிஷப் ஐயா அவங்க கொடுத்த ஒரு பெரிய தரிசனம் வந்து 1 லட்சம் திருச்சபை. ஸோ எங்கள் மைண்ட்லேயும் எங்களை அனைத்து ஊழியக்காரர்களுடைய டிஎன்ஏலையும் நான் எப்பவும் சொல்லுவேன், ஆமாம், இன்சர்ட் பண்ணி அதுதான் நாங்கள் யார் என்ன பேசினாலும் எங்களால் என்ன முடியும், ஆண்டவருக்காக நாங்கள் என்ன பண்ணணும், ஈஸியை ஊழியங்களுக்குன்னு இல்லை, நம்ம ஆண்டவருக்காக நம்ம ஊழியம் பண்ணிட்டு ஆண்டவருக்காக என்ன பண்ணணுன்ற அந்த எண்ணங்கள் தான் அதிகமாக எங்களுக்குள்ளே இருக்குது. ஈஸியன்றது நாங்கள் ஒரு அது எங்களுடைய லேபிள், ஆனால் எங்களுடைய அடையாளம் இயேசுவாமி தான். ஸோ அந்த இதில் நாங்கள் ஒவ்வொரு திருச்சபையும் ஒரு கிளை திருச்சபை உருவாக்கணும் அப்படின்ற ஒரு இதில் எங்கள் சென்னை பேராயம் வந்து ஒவ்வொரு திருச்சபையும் ஒரு கிளை திருச்சபை உருவாக்கணும், எல்லா விசுவாசிகளும் சுவிசேஷராக மாறணுன்றதா எங்களுடைய பெரிய தரிசனம். அந்த 2025க்குள்ளே இப்போ ஆண்டவர் கிருபையால் கடந்த வருடம் மட்டும் நாங்கள் 27 திருச்சபைகளை புதுதாக கட்டி பிரதிஷ்டை செய்ய தேவன் கிருபை பாராட்டினார். இப்போவுமே ஒரு 15-18 திருச்சபை நாங்கள் டெடிகேட் பண்ணியிருக்கோம். இந்த வாரத்திலே 2 பெரிய திருச்சபைகளை நாங்கள் டெடிகேட் பண்ண இருக்கிறோம். ஸோ எங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே ஆண்டவருக்காக ஆத்ம ஆதாயம் பண்ணுவதும் ஆலயங்களை கெட்டுவது தான். ஸோ இதுதான் எங்களுடைய இதுதான் எங்கள் விஷன் அப்படின்னும் போது அதை நோக்கி ஓடக்கூடியவர்களா, அந்த மெயின்டெனன்ஸ் ஊழியம் மட்டும் பண்ணாம, இந்த டிங்கரிங் பெயிண்டிங் எல்லாம் கலர் கலராக மாற்றாம புதுசா ஆண்டவர் அறியாத இடத்துல போய் ஊழியம் செஞ்சு ஒரு ஆலயத்தை கெட்டுறது தான் எங்களுடைய பெரிய வாஞ்சை. ஸோ அந்த மொமெண்டம் எங்களுக்கு இருக்கு. வி வில் கீப் ரன்னிங். இதுதான் எங்களுடைய இலக்கு, இதுதான் ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்துருக்க ஒரு பெரிய பாரம். ஸோ அதை நோக்கி நாங்கள் அனைவரும் ஓடுவோம். கடைசியாக ஒரு கேள்வி, இப்போ நம்ம 7 வருஷத்துக்கு முன்னாடி கேட்டோம், இந்த தடவை நாங்கள் எதிர்பார்த்தோம் நீங்கள் சிறுபான்மையில் ஒரு பெரிய தலைவராக கர்த்தர் உங்களை வாய்ப்புகள் எல்லாம் உங்களை தேடி வரப்போகுதுன்னா என்ன பண்ண போகிறீங்க? இல்லை ஞாபகம் இருக்குது அந்த கேள்வி நீங்கள் இப்போ சொல்லும் போது தான் எனக்கு ஞாபகம் வருது. நீங்கள் அப்போ கேட்கும்போது நான் சொன்னேன், எந்த விதத்துலையும் ஊழியத்தில் டைவர்ட் ஆகக்கூடாதுன்றது எனக்கு ஒரு இதில் என்னென்னா, இது ஒரு ரொம்ப பெரிய ஊழியம். இது ஆக்சுவலாக இது எப்படி எனக்கு சொல்கிறதுனே எனக்கு தெரியல. இதுவே எனக்கு 24 மணி நேரமும் கம்ப்ளீட்டாக போயிடுது. அண்ட் ஐ ஹாவ் டு ட்ராவல் ஸோ மச், எக்கச்சக்க ட்ராவல். எனக்கு ட்ராவலே பிடிக்காது சின்னதில். இப்போ ட்ராவல் தான், சாப்பிட்றதும் காரில் தான், இப்படி ஏதோ ஒரு ஓட்டத்தில் ஓடிட்டு இருக்கோம் எல்லாரும். இதில் வந்து இன்னொரு வேலை எடுக்கக்கூடிய அளவுக்கு எனக்கு அந்த ஸ்டாமினா இருக்கா, இல்லாட்டி அப்படியே நம்ம இது பண்ண அதை டைவர்ட் ஆகிடுமா? ஆனால் கண்டிப்பாக மற்றவங்களுக்கு உதவி செய்யக்கூடியதாக இருந்தால் அது என்ன ஏதுன்னு எனக்கு இன்னும் அதை ஃபார்மேட் பண்ண முடியல. ஆனால் எனக்கு நான் ஆண்டவர்கிட்ட கேட்குறது,
எனக்கு என் திராணிக்கு மிஞ்சின ஒரு இது ஆண்டவர் ஆண்டவர் ஊழியத்தை உண்மையாக செஞ்சு முடிச்சா அதுவே நம்மளுக்கு போதுமானவா இருக்கு. தட் வுட் பி மோர் தென் இனஃப். வேற என்ன திட்டத்தை வச்சிருக்கீங்க? அப்பா சொன்னது நீங்கள் புரிதுசாக நிறையத்தை பண்ணணும்னு நினைக்கிறீங்க. வேற ஏதாவது கர்த்தர் உங்களோட இடைப்பட்டு ஈஸியாக இன்னும் சில மாற்றங்கள், இன்னும் சில மாறுதல்கள், இல்லை செய்யப்படாத இருக்கிறது திரும்ப இன்னும் அதை ஹைலைட் பண்ணணும், அப்படி ஏதாவது திட்டமிட்டுருக்கீங்களா? ஆக்சுவலாக என்னென்னா எங்களுடைய எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கும், ஆண்களைக்கும் பெண்களைக்கும் அந்த குழந்தைங்களுடைய இது வாலிபர் ஐக்கியம் இதெல்லாம் இருக்குது. அதை இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக மொமெண்டம் க்ரியேட் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் உத்வேகத்துடன் இன்னும் கொஞ்சம் சாலிடாக நம்ம அதை கொண்டு போக வேண்டியது மிகவும் அவசியமானதாக இருக்குது. ஸோ அது இது பண்ணிவிட்டு நம்மளுடைய விசுவாசிங்களை அதிகமாக உற்சாகப்படுத்தணும். இப்போ நம்ம எங்கள் ஊழியக்காரங்கள் எல்லாம் ரொம்ப உற்சாகமாக தான் இருக்கிறாங்க. உண்மையாகவே சொல்கிறேன், எந்த ஒரு ஊழியக்காரரும் ஐயோ நான் தோய்வாக இருக்கேனே எனக்கு அப்படின்ற ஒரு எண்ணத்தில் எந்த ஒரு ஊழியக்காரரும் இல்லை. ஸோ ஊழியக்காரங்க ரொம்ப உற்சாகமாக இருக்குது. அதே உற்சாகத்தை விசுவாசிங்களுக்கும் கொண்டு போய் சேர்த்துட்டோம். இஃப் த லே பீப்புள் த லேட்டி கெட் இன் டு திஸ் வந்துட்டா அது போகிற வில் பி அன்ஸ்டாப்பபிள் இல்லை, அந்த மொமெண்டம் பெருசாக இருக்கும். ஸோ என்னுடைய பெரிய வாஞ்சை என்னென்னா இதை கேட்குற ஒவ்வொரு விசுவாசிங்களுக்கும் அவங்களுக்குள்ளேயும் அந்த பாரம் வரணும். நான் ஆண்டவருக்காக என்ன பண்ணணும் அப்படின்ற பாரம் கண்டிப்பாக ஒவ்வொருத்தருக்கும் வரும்போது ஐ திங்க் அது இந்த ஊழியம் பெரிய அளவில் ஆண்டவர் செயல்படுத்தணும். ஆமாம் ஆமாம் கண்டிப்பாக. ஒரு முக்கியமான கேள்வியை நான் கேட்க மறந்துட்டேன் உங்ககிட்ட. ஏன்னா அப்பாவுடைய மரணத்தில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாரும் வந்து அவர் பெட்டியை சுமந்துட்டு வராங்க. அந்த சூழலில் வந்து நீங்கள் அதை சுமக்கும் போது அது பார்க்கும்போது ஒரு என்ன தோணுச்சு உங்களுக்கு? ஆக்சுவலாக அந்த ஒரு இது வந்து எங்களுடைய பிரதம பேராயரை அவர்கள் தான், பேராயர்கள் எல்லாம் அப்பாவுடைய அந்த கேஸ்கெட் அந்த தூக்கிட்டு வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ அதனால தான் அது நான் செய்யணுமா வேண்டாமான்னு எனக்கு தோணவே இல்லை. அதான் அதை நான் சொல்கிறேன்ல, இது ஒரு பெண்ணு இதை செய்யணுமா வேண்டாமா அந்த எண்ணம் கூட அந்த எண்ணமே எனக்கு வரல. ஆனால் ஒன்று மட்டும் எனக்கு தெரியும், இதுக்கு முன்னாடி எந்த பெண்களும் இதை செய்யலை அது, அதனால ஏதோ செய்யணுன்றதெல்லாம் இல்லை. எங்கள் பிரதம பேராயருடைய அந்த சஜஷன் வந்து சரியாக இருந்தது, அதனால அதை நான் அதை செமந்துட்டு வந்தேன். ஆனால் அதில் இன்னொரு காரியமும் இருக்குது, இதை நான் யாருக்குமே ஷேர் பண்ணாத ஒரு காரியம். அப்பாவோட நான் என் தங்கச்சி எங்கள் பிள்ளைங்க எல்லாருமே குன்னூருக்கு ஒரு தடவை போயிருந்தோம். அந்த இடத்துல வந்து ஒரு ஜெபம் பண்ணுற ஒரு இடம் இருக்குது. அது வந்து கொஞ்சம் மலையில் இருக்கக்கூடிய ஒரு இடம், அந்த ஜெபம் பண்ணுற இடம். ஸோ அங்கே வந்து அப்பாவால் நடக்க முடியாதுன்ற ஒரு சூழ்நிலையில் அப்பா எப்படி அதில் ஏறுவாங்க? அந்த டைமில் அப்பாவுக்கு உதவி செய்கிற 2 தம்பிங்க இருக்காங்க, அந்தோனி வினய், அவங்க 2 பேரும் அந்த டைமில் இல்லைங்க. ஸோ அப்பாவை மேலே கூட்டிகிட்டு போக வேண்டியிருக்கு. இப்போ என்ன பண்ணலாம், அப்பாவை நம்ம கூட்டிகிட்டு போக முடியாது, அப்போ மேலே போக முடியாதான்ற மாதிரி ஒரு தயக்கமான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. அப்போ என் தங்கச்சியும் நானும் என்ன டிசைட் பண்ணோன்னா, அப்போ நம்ம தூக்கிடலாமா அப்படின்னு டிசைட் பண்ணோம். இப்போ இது கிட்டத்தட்ட ஒரு 60 படிக்கு மேலே போகணும். செங்குத்தா இல்லை, பட் ஒரு ஸ்லோப் ஏறி போக வேண்டியிருக்கு. ஸோ இது ஒரு 60 படிக்கு மேலே, இது எப்படி நம்ம தூக்க முடியுமா இது அப்படின்ற ஒரு எண்ணம் எங்களுக்குள்ளே இருந்தாலும் நம்ம அப்பாவை தூக்கிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணோம். ஸோ ஒரு சேரில் அப்பாவை உட்கார வச்சுட்டு நாங்கள் 2 பேரும் என்ன பண்ணோம், தூக்கணும். அப்பா வந்து வேண்டாம் என்னை விட்டுறாதீங்க அப்படின்னு ரொம்ப இதாக சொன்னாங்க. இல்லைப்பா நீங்கள் இருங்கப்பா நாங்கள் உங்களை தூக்கிடுவோன்னு நாங்கள் 2 பேரும் என்ன பண்ணோம், அப்பாவை தூக்கிட்டு மேலே வரைக்கும் ஒரே இதில் தூக்கிட்டு போயிட்டோம். மேலே அங்கே போய் அந்த ஜெபம்லாம் இதெல்லாம் பண்ணிவிட்டு அப்புறம் திருப்பியும் அப்பா தூக்கிட்டு வந்துட்டோம். இது வந்து எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு காரியமாக மாறிடுச்சு. மேலே போயிட்டு வந்து மேலே ஆமாம் அப்பாவை மேலே தூக்கிட்டு போயிட்டு வந்துட்டோம். ஸோ அது அந்த கடைசியில் அப்பாவை தூக்க அந்த ஒரு இது வரும்போது எனக்கு அது ஞாபகம் வந்தது. அப்பாவை அந்த சேரில் நாங்கள் தூக்கிட்டு போனது, இப்போ அப்பாவை இப்படி தூக்கிட்டு போக ஆண்டவர் ஒரு ஸ்லாக்கியத்தை கொடுத்துருக்காரு. ஸோ அதுதான் அந்த தட் வாஸ் த திங் தட் வாஸ் ரன்னிங் த்ரூ மை மைண்ட். அதாவது ஒவ்வொரு இதுவும் அதுவும் அந்த இறுதி சடங்குல நான் தான் அந்த இறுதியான காரியங்கள் எல்லாம் ஒரு 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 ஊழியக்காரராக அங்கே அது மகளாக நான் பண்ணலை, அது ஊழியக்காரங்க பண்ணக்கூடிய அந்த இதெல்லாம் பண்ணும்போது ஸோ என்னோட ரோல் வந்து மாற்றி மாற்றி ஷிஃப்ட் ஆகிட்டே இருக்குது. ஒரு மகளாக இருக்கிறேன், திடீர்னு ஊழியக்காரி அப்பாவுக்கு நம்மளுடைய காரியங்களை செய்கிறேன். பட் ஆண்டவர் அதை அற்புதமாக வழி நடத்தினார். அந்த அப்பாவை சுமக்கக்கூடிய அந்த கிருபையும் ஆண்டவர் தான் கொடுத்தார். நிறைய பெண்கள் அதை செஞ்சுருப்பாங்களா? ஆமாம் ஆமாம் அதுதான் வேற ஒரு ஃபார்மேட்ல எல்லாரும் இருப்பாங்க. ஆமாம் ஆமாம் அந்த சூழலை கத்த அதையும் உங்களை வச்சு அதான் அந்த நேரத்துக்கு வேண்டிய கிருபையும் அந்த அந்த இது ஆண்டவர் கொடுக்குறாரு, அந்த பலனை கொடுத்துறாரு. எவ்வளோ அதை சொல்லலாம் தெரியுமா? ஒவ்வொரு விஷயத்துலையும் நான் ஆண்டவர் அந்தந்த நேரத்துக்கு வேண்டிய அந்த பலனை கொடுத்து ஆண்டவர் வழி நடத்துறாரு. உங்களுடைய வாழ்க்கையில் தேவன் இது எல்லாத்தையும் அழகாக செஞ்சுட்டு வர்றாரு, அவரே எல்லாத்தையும் பிளான் பண்ணி கொண்டு வர்றாரு. நீங்கள் பர்சனலாக இப்போ ஈஸியை திருச்சபையாக சில காரியங்கள்லாம் பண்ணணும்னு நீங்கள் சொல்கிறீங்க. பர்சனலாக உங்கள் ப்ரேயர் லைஃப்,
பர்சனலாக உங்களுடைய பைபிள் ரீடாக இருக்கட்டும், நீங்கள் உங்களுக்குள்ளே கட்டமைக்கிறதுல என்னென்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க? கடைசியான கேள்வி. இப்போ இந்த ரூமில் இந்த கார்னர் ஒன்று இருக்குது பாருங்கள், அந்த ஒரு சேர், அந்த இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் நான் என்னோட டிவோஷனல் புக்ஸு, என்னுடைய சர்மன் எடுக்கிற இதுதான் என்னுடைய கார்னர், இதுதான் என்னுடைய அந்த இது. திஸ் இஸ் வேர் ஐ ஆல்வேஸ் சிட் அண்ட் ஆண்டவருடைய வார்த்தை வாசிக்கிறதா இருக்கட்டும், அதை மெடிடேட் பண்ணுறதா இருக்கட்டும், அதுலேருந்து செய்தி எடுக்கிறதா இருக்கட்டும், ஜெபம் பண்ணுறது எல்லாமே எனக்கு இந்த கார்னர் தான். எங்கள் அம்மாவுக்கு ஒரு படிக்கட்டு இருந்த மாதிரி எனக்கு இந்த இதுன்னு வச்சிங்களேன். ஸோ ஆண்டவருக்கு நம்ம எவ்வளோ நேரத்தை நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறோமோ அதில் தான் நம்மளுடைய ஸ்ட்ரென்த்தே இருக்கு இல்லையா. நம்ம ஜெபம் தான் நம்மளுக்கு அந்த ஸ்ட்ரென்த்தை கொடுக்குது. அதனால் ஒன்று இந்த இடத்துல இருந்து எனக்கு அந்த என்னுடைய டிவோஷன்ஸ் எல்லாம் இது பண்ணுறது. இன்னொன்று எங்கள் அம்மா வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த படிக்கட்டில் உட்காந்து அவங்க ஜெபம் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அதே படிக்கட்டில் நான் இப்போ உட்கார்றது உண்டு. அது ஒரு 3வது படி, அந்த படி அதில் உட்காரும் போது இப்போ எப்படி நான் ஜெபம் பண்ணுறேன்னா, ஜெபம் வாழ்க்கை நம்ம இவால்வ் ஆகிட்டே வரும்ல, சேஞ்ச் ஆகும்ல. அதை வந்து இப்போ எப்படின்னா ஆண்டவருடைய பிரசன்னன்றது கிரேக்க மொழியில் கவானா அப்படின்ற ஒரு வார்த்தை பயன்படுத்தப்படுது. இது என்னன்னா ஆண்டவர்கிட்ட போய் நம்ம விண்ணப்பங்களே சொல்லிட்டு இருக்கிறது ஜெபம் கிடையாது. அது நம்மளுடைய ஜெபம் வந்து அது ஆண்டவர்கிட்ட கேட்கணும். ஆண்டவரை தவிர வேற யார்கிட்ட கேட்கறது தவறு இல்லை. பட் ஒவ்வொரு தடவையும் ஆண்டவர்கிட்ட போகிறது ஏதாவது ஒன்று கேட்கறதுக்காகவே போகிறதுன்றது தவறுன்னு நான் நினைக்கிறேன். எப்படி நம்ம பிள்ளைங்க இருக்கிறாங்க, நம்ம கிட்ட ஒவ்வொரு தடவையும் நம்மளை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு ஒரு 1000 ரூபாய் கொடு, 2000 ரூபாய் கொடுன்னு ஒவ்வொரு தடவையும் நம்ம பிள்ளைங்க நம்மளை பார்க்கும் போதெல்லாம் ஏதாவது கேட்குறான்னு வச்சுங்களேன், அது பெத்த பிள்ளைங்களோட இருந்தால் கூட நம்மளுக்கு ஒரு கோவம் வரும் இல்லைங்களா. ஸோ ஆண்டவர்கிட்ட ஒவ்வொரு தடவையும் ஏதாவது கேட்கறதுக்காக மட்டுமே போகக்கூடியவர்களாக இருக்கணும்னு நான் நினைக்கல. இந்த கவானான்ற வார்த்தை என்னன்னா, இட் இஸ் ஜஸ்ட் டு பி இன் த பிரசன்ஸ் ஆஃப் காட். ஆண்டவருடைய அந்த பிரசனத்தில் இருக்கிறது. அப்படின்னா ஆண்டவர்கிட்ட வந்து நான் அந்த 3வது படியில் உட்காரும்போது, ஆண்டவரே இன்னைக்கு நான் எதுவுமே கேட்க வரல, எதுவும் கேட்கவும் வரல, சொல்லவும் வரல, ஒன்றுமே இல்லை, சும்மா உங்க கூட உட்காரணும்னு வந்திருக்கேன். ஜஸ்ட் டு பி தேர். நான் இங்கே இருக்கேன் சாமி, உங்க கூட இருக்கணும். இது எப்படின்னா ஒரு உங்க வீட்டில் உள்ள பிள்ளை வந்து அம்மா அவங்க கூட சும்மா அவங்க கூட கொஞ்ச நேரம் உட்காரணும்னு தோணுச்சுமா, அவன் மடியில் மட்டும் சாயணும்னு வந்து வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு சொன்னா, இல்லாட்டி உங்க ஒரு தோல்ல சாயணும்பா அப்படின்னு உங்க பிள்ளை வந்து சொன்னா உங்களுக்கு எவ்வளவு ஒரு சந்தோஷம் வருமோ, அது ஒண்ணுமே இல்லை. ஆண்டவருடைய பிரசன்னத்துல அமைதியா கொஞ்ச நேரம் நீங்க அமைதிப்படுத்தி உட்கார்ந்துட்டா உங்க கண்ணில் இந்த தன்னால கண்ணீர் வந்துடும். பிகாஸ் யூ நோ ஹவு கிரேட் யுவர் காட் இஸ். ஆண்டவர் எவ்வளோ பெரியவர், எவ்வளோ பெரிய காரியங்களை செய்யக்கூடியவர்ன்றதை நீங்கள் முழுசாக உணரலாம். ஸோ ஸ்பெண்டிங் டைம் த பிரசன்ஸ் ஆஃப் காட் இஸ் த ஒன்லி டைம் தட் யூ கேன் ஃபைண்ட் அப்சல்யூட் பீஸ் அண்ட் ஹாப்பினஸ். அமைதியாக உட்கார்ற அந்த கிருபை ஆண்டவர் கொடுக்கணும். மனசில் அந்த எண்ணங்கள் எல்லாத்தையும் அமைதிப்படுத்தி ஆண்டவருடைய சன்னிதானத்தில். ஸோ அது இல்லைன்னா இது எதுவும் முடியாது இல்லை. அதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். வென் யூ கெட் ரூட்டட் இன் த வேர்ட் ஆஃப் காட், ஆண்டவருடைய அந்த கிருபையால் நீங்கள் வேறு ஒன்ற போது மட்டும்தான் நீங்கள் ஏதாவது கனி கொடுக்க முடியும். ஸோ அது ரொம்ப முக்கியமானது. அதை காம்ப்ரமைஸ் பண்ணவே கூடாது. எப்பவும் இடைவிடாமல் சாமிகிட்ட பேசிக்கிட்டே இருக்கிற ஒரு அழகான ஒரு உணர்வு. அதை இப்போ அழகாக டெவலப் பண்ணிட்டு வரீங்க. நிறைய காரியங்கள் எங்களோட ரொம்ப அழகாக பேசிட்டு வரீங்க. அம்மாவுடைய இழப்புலையும் நீங்கள் கற்றுக்கிட்ட விஷயம், அப்பாவுடைய இழப்புலையும் நீங்கள் கற்றுக்கிட்ட விஷயம், ஒவ்வொரு இழப்பும் அவங்க வீட்டில் நடக்கும்போது, விசுவாசியாக இருக்கலாம், பாஸ்டாக இருக்கலாம், அவங்க கற்றுக்க வேண்டிய விஷயம் என்ன? நீங்கள் 2 விஷயம் கற்றுக்கிட்டது, அவங்க கற்றுக்க வேண்டியது. அம்மாவுடைய இழப்பு வந்து எனக்கு ரொம்ப சடன், எதிர்பார்க்கவே, நோபடி எக்ஸ்பெக்டட் தட். ஹார்ட் பிரேக்கிங். அம்மாவுக்கு 65 வயது. நாங்கள் வெளிநாட்டுக்கு போகிறதுக்கெல்லாம் பிளான் பண்ணிட்டு, தங்கச்சி பார்க்கறதுக்கு போகிறதுக்கெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருந்த காலகட்டம். அவங்க சுகர், ப்ரெஷர், பிபி எல்லாம் கண்ட்ரோலில் அம்மா வச்சுருந்த ஒரு எவ்ரி திங் வாஸ் பர்ஃபெக்ட். ஸோ அது கொஞ்சம் கூட எதிர்பார்க்காம வந்த ஒரு பெரிய ஒரு ஷாக்காக இருந்தது அம்மா. ஸோ அது வந்து ஒரு கொஞ்சம் அது மனசு என்னமே சொல்லவே முடியாத அளவுக்கு இப்போ வரைக்கும் எங்கள் அம்மாவுடைய இழப்பு எனக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்துச்சு. கொஞ்சம் கூட பிகாஸ் வி வர் நாட் எக்ஸ்பெக்டிங் திஸ், வி டி நாட் நோ ஹவு டு டீல் வித் இட். அது எப்படி அதை சந்திக்கிறது, அம்மாவுடைய அது ரொம்ப ஒரு பெரிய போராட்டம். ஸோ அந்த நேரத்துலையும் சரி, இங்கே அப்பாவுடைய இது வந்து ரொம்ப மாசமாக அப்பா வந்து உடம்பு சரியில்லாமே இருந்துட்டாங்க. ஏதோ ஒரு மாதிரி மனசை பக்குவப்படுத்திட்டே வந்துட்டு இருந்தாங்க அவங்களும். ஸோ அந்த மாதிரி இருந்ததுனால இந்த 2 இழப்புக்குள்ள உள்ள வித்தியாசம் வந்து அந்த ஷாக்கு.
அப்பா வந்து அவங்க இறக்க போகிறாங்கன்னு அந்த நாளே, அந்த 22ஆம் தேதி செப்டம்பரே எனக்கு தெரியும் என்னமோ நடக்க போகுதுன்னு. அது ஞாயிற்றுக்கிழமை காலையில் நான் சர்ச்சுக்கு போக வேண்டியது இருந்துச்சு. ஒரு ஆண்டு விழா எங்களுடைய திருச்சபையில். அந்த சர்ச்சுக்கு போகிறதுக்கு முன்னாடி வலசரவாக்கம் சர்ச்சுக்கு போகிறதுக்கு முன்னாடி எனக்கு அப்பாவை போய் பார்த்தேன். காலையில் பார்க்கும்போது எங்கள் அப்பா வந்து ரொம்ப என்னமோ நடக்க போகுது இன்றைக்கின்னு ஒரு ஃபீல் இருக்கும். ஆனால் அது ஒரு கண்டிப்பாக நான் சர்ச்சை ஒத்துக்கிட்டு அந்த இதுக்கு நான் போக வேண்டியிருந்துச்சு. அதனால் அங்கே நான் சர்ச்சுக்கு போயிட்டேன். சர்ச்சுக்கு போயிட்டு அன்றைக்கி ஆராதனை எல்லாம் நடத்துகிறேன். செய்தி கொடுக்கும்போது 2 தடவை எனக்கு அப்படியே எனக்கு தெரிஞ்சுது சம்திங் இஸ் ஹேப்பனிங். ஒரு உள்ளுணர்வில் அந்த ஒரு இது இருந்துச்சு. ஆனாலும் அந்த ஆண்டவருடைய ஊழியத்தை அங்கே நிறைவேற்ற வேண்டியது நிறைவேற்றிட்டு இங்கே வரும்போது தான் அந்த சில மணி நேரத்தில் அப்பா வந்து ரொம்ப இதாகிறாங்க. அப்பா இறக்கும் போது நான் என் பிள்ளைங்க எல்லாம் 2 பேரும் அப்பாவோட கையை பிடிச்சிட்டு இருக்கோம். முத்தம் கொடுத்துட்டு அப்பாவுக்கு we knew he was leaving us அப்படின்னு. அப்படியே அது அந்த அப்பா வந்து ஆண்டோட சன்னிதானத்தில் போனது அவ்வளோ ஒரு ஸ்மூத்தான ஒரு டிரான்ஸ்ஃபர். அப்படியே அப்பா வந்து என்ன பண்ணாங்க, ஆண்டோடைய சமூகத்தில் இலைப்பார போயிட்டாங்க. இது வந்து எங்களுக்கு ஏதோ ஒரு even though it's such a heart breaking thing, அது என்னமோ ஆண்டவர் அப்படியே ஒரு மாதிரி லேசாக அதை அவங்கள அப்படியே தனக்கிட்ட ஆண்டவர் அடைச்சிக்கிட்ட மாதிரி ஒன்று இருந்தது. ஆனால் 2 மரணத்திலையும் எந்த மரணத்திலையும் நம்ம கற்றுக்க வேண்டிய ஒரு பெரிய பாடம் என்னென்னா, எந்த மனிதர்களும் நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ முக்கியமானவங்களா இருந்தாலும் அவங்க நம்மளை எப்போ வேணால் விட்டுட்டு போயிடலாம். யாராக இருந்தாலும் அது மரணத்தில் விட்டுட்டு போகலாம், இல்லாட்டி திடீர்னு உங்களை விட்டுட்டு போகிற ஒருத்தங்களா இருக்கலாம். யாருனாலும் யாருமே மனிதர்களை பிடிச்சி உங்கள் வாழ்க்கையை நடத்தாதீங்க. சாமியை மட்டுமே பிடிச்சு நடத்தக்கூடியவர்களா இருக்க வேண்டியது அவசியம். அது எவ்வளவு நெருக்கமானவங்களா இருந்தாலும் சரி. எந்த மனிதனுடைய லைஃப் உங்களுக்கு கேரண்டி கிடையாது. உங்களுக்கு இருக்கிற ஒரே கேரண்டி ஆண்டவர் மட்டும்தான். ஸோ நீங்க ஆரம்பத்திலேருந்து உங்க பிள்ளைங்களை வளர்க்கும் போதே சாமி தான் உங்களுக்கு முக்கியன்ற இதுல நீங்க வளர்த்துட்டீங்கன்னா, அது எவ்வளவு ஒரு பெரிய பிரச்சனையை வந்தாலும் ஆண்டவர் என் கூட இருக்காரு, அதனால நான் சமாளிக்க முடியும்ன்ற தைரியம் அந்த பிள்ளைங்களுக்கு கண்டிப்பா வந்துடும். ஸோ ஒரு அதாவது வாழ்க்கை நம்மளுக்கு கற்றுக் கொடுக்குற பாடத்தை காட்டிலும் மரணம் உங்களுக்கு நிறைய பாடத்தை கற்றுக் கொடுக்கும். ஆக்சுவலாக இஃப் யூ வாண்ட் டு லேர்ன், இப்போ படிக்கணும்னு நினச்சிங்கன்னா மரணம் உங்களுக்கு நிறைய பாடத்தை கற்றுக் கொடுக்கும். எவ்வளோ லைஃப் எவ்வளோ டெம்பரரி, எவ்வளோ கொஞ்சம் காலத்தில் தான் நம்ம வாழ போகிறோம். அந்த கொஞ்ச காலத்தில் நம்மளால் முடிஞ்ச உதவி மற்றவங்களுக்கு செஞ்சுட்டு இல்லைங்களா, நம்மளால் முடிஞ்ச பெஸ்ட்டாக நம்ம இருந்துட்டு போகலாம் இல்லைங்களா. நான் யாருமே ஃபுல்லாக வாழ்ந்துகிட்டே இருக்க போகிறதில்ல, ரொம்ப சின்ன காலம் வாழ்கிறோம். நம்மளுக்கு ஆண்டவர் கொடுத்த காரியங்களை நேர்த்தியாக பண்ணிவிட்டு நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கு ஒரு சந்தோஷத்துக்கு காரணமாக இருந்துட்டு நம்ம கடந்து போகிறது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா மரணம் எனக்கு கற்றுக் கொடுத்த பாடம். அவங்களுக்கு அதான் சொன்னேன். ஆமாம்மா, டெஃபினட்டாக மனுஷங்களை சார்ந்து இருக்காதுங்க. அன்னைக்கு கூட அப்பாவுடைய அந்த நினைவு நாளில் கூட நான் சொன்னேன், அந்த ஆமணக்கு செடியை பற்றி சொன்னேன். வெரி டெம்பரரி. எந்த ஒரு இதுவும் நம்மளுக்கு நிழல் கொடுக்குது நம்ம கம்ஃபர்டபுளாக இருக்கிறேன்னு அப்படி இல்லை. சாமியோட நிழலில் வாழக்கூடியவர்களாக இருக்க வேண்டியது மிகவும் அவசியம். கண்டிப்பாக. ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சிஸ்டர். இவ்வளோ நேரம் எங்களோட நிறைய கருத்தை பகிர்ந்து கொண்டீங்க. இந்த நேர்காணல் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? ஆமாம், ஆண்டவர் கிருபையால் நல்லா ஒரு எனக்கே உங்களுடைய கேள்விகள்லேயே உங்களுடைய அந்த வளர்ச்சி எனக்கு நல்லா தெரியுது. உண்மையாகவே ஐ வாஸ் வெரி ஹாப்பி ஷேரிங் சம் ஆஃப் மை தாட்ஸ் வித் யூ. இது வந்து ஆண்டவர் உங்களை இன்னும் பெரிய அளவில் நம்ம ஜெபம் டிவியை கொண்டு போகணுன்றது என்னோடய வாஞ்சை. ஸோ காட் பிளெஸ் யூ. அண்ட் அந்த டீமுக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். God bless you.